நீங்க இந்த படத்தோட ப்ரமோஷன்ல வந்து லவ் டுடேனா கப்பிள்ஸா இருக்குன்னா லவ் டுடே போன் இது வந்து மேரிட் கப்பிள்ஸ்ல இருக்குன்னா இந்த படம் சொல்லி போட்டுருந்தாங்க. அதே மாதிரி காமெடி எலிமெண்ட்ஸ் இருக்கா இல்ல? ஆமாம் என்னன்னா லவ் டுடேட்டில் வந்து ஃபோனை மாற்றி வீட்டில் வச்சுப்பாங்க. அது கல்யாணம் பண்ணதுக்காக. கல்யாணம் ஆகிட்டு இவங்க ஃபோனை மாற்றிக்கவே மாட்டாங்க. ஃபோனை வந்து அந்த டைமில் வந்து ஒரு கேம் விளையாடுவாங்க. ஸோ வந்து ரிங் அடித்தா எடுத்து பேசணும், எதையும் மறைக்கக்கூடாது. லவுட் ஸ்பீக்கர் வச்சு பேசணுன்னாங்க. ஒரு 8 பேர் இருக்காங்க. படம் வந்து ஒரு ரிங்குக்கும் படம் பேர் ரிங் நல்லா இருந்தது. படத்துல காமெடி மற்ற விஷயங்கள் எல்லாமே என்னன்னா ஒரு ஃபோன் வந்தால் ஒரு சில இடங்கள்ல வந்து அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஒரு சில இடங்கள்ல வந்து அது ரொம்ப கம்மியான மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. அதுதான் அந்த இடங்களை வந்து கதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பில்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அந்த படத்துல முழுக்கவே ஆக்டிங் சூப்பர் ஆக்டிங். லவ் டுடேல வந்து லவ்வர்ஸ்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கும். இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அதே மாதிரின்னு சொல்ல முடியாது. இதுல வந்து ஜஸ்ட் ஒரு அதாவது ஃபுல் ஃபோனையும் செக் பண்றதா. இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். படம் பார்த்து வரீங்க, படம் எப்படி இருக்குது? படம் நான் இது செகண்ட் டைம் பார்க்குறேன். அவ்வளோ பிரச்சனை படம் நல்லா இருக்குது. ஏன்னா ஃபேமிலியில் என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் வந்து ஒரு ரிங்கில் வந்து சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஒரே ஃபேமிலி படித்தது கிடையாது. அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒரு 4 பேர் இருப்பாங்க. 4 பேரோட ஃபேமிலியும் வந்து ஃபோனால் எப்படி பாதிக்குது, ஃபோனால் எப்படி ஒன்றா சேரும்னு சொல்லிட்டு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் உங்களுக்கு கரெக்டான மாதிரி இருக்கா? எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். உங்களுக்கு கனெக்ட் ஆகும். நீங்கள் லவ் பண்ணால் கண்டிப்பாக ஃபோனை மாற்றி பாருங்கள். அதே மாதிரி எல்லா ஹஸ்பண்டுக்கும் சரி எல்லா ஒய்ஃபுக்கும் நான் சொல்லிக்கிறது, ஃபோனை மாற்றுங்க. 2 பேரும் ஃபோனை மாற்றி வச்சு ஒழுங்காக பார்த்துக்குங்க. ஏன்னா எதையும் மறைக்காதீங்க. இந்த படத்தோட ப்ரமோஷன்ல வந்து லவ் டுடேனா கப்பிள்ஸா இருக்குன்னா லவ் டுடே போன் பண்ணா இது வந்து மேரிட் கப்பிள்ஸ்ல இருக்குன்னா இந்த படம் சொல்லி போட்டுருந்தாங்க. அதே மாதிரி காமெடி எலிமெண்ட்ஸ் அந்த படத்துல இருக்கா இல்ல? ஆமாம் என்னன்னா லவ் டுடேட்டில் வந்து ஃபோனை மாற்றி வீட்டில் வச்சுப்பாங்க. அது கல்யாணம் பண்ணதுக்காக. கல்யாணம் ஆகிட்டு இவங்க ஃபோனை மாற்றிக்கவே மாட்டாங்க. ஃபோனை வந்து அந்த டைமில் வந்து ஒரு கேம் விளையாடுவாங்க. ஸோ வந்து ரிங் அடித்தா எடுத்து பேசணும், எதையும் மறைக்கக்கூடாது. லவுட் ஸ்பீக்கர் வச்சு பேசணுன்னாங்க. ஒரு 8 பேர் இருக்காங்க. படம் வந்து ஒரு ரிங்குக்கும் படம் பேர் ரிங் நல்லா இருந்தது. படத்துல காமெடி மற்ற விஷயங்கள் எல்லாமே என்னன்னா ஒரு ஃபோன் வந்தால் ஒன்று ஃப்ரெண்டு பேசுவான், ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு பேசுவான். அது ஒரு நல்லா வந்து என்னென்னா நம்ம என்ன ஒரு வார்த்தை பேசுவோமோ அதெல்லாம் இருக்குது. அதில் வந்து சென்சாரில் கட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து சில விஷயம் எனக்கு கனெக்ட் ஆச்சு. லவ் டுடே வந்து டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல வந்து நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாங்க. இதுல எதுவும் சொல்றாங்க? ஆமாம், இதுதான் என்னென்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே எந்தவித ஒளிவு மறையும் இருக்கக்கூடாது. அதுதான் படத்தோட பேசிக்கே. நீங்கள் மறைச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் அப்படியே தொடர்ந்து போகும். நீங்கள் மறைக்காமல் இருந்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து செட்டில்டாக நல்லா வாழலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கு. ரிங் படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா அப்படியே லவ் டுடே படத்தை வந்து ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா பிரதீப் வந்து ஒரு அந்த ஆங்கிளில் ஒரு 99% என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே படத்தில் வச்சுட்டார். அதுவும் ஆடியன்ஸ் போய் ரீச் ஆயிடுச்சு. இவங்க வந்து பிரதீப் பண்ணதில் ஒரு 20-25% கூட இவங்களால ரீச் பண்ண முடியல. ஸோ அது வந்து படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். இல்லை, நீங்கள் யாருக்குன்னா அந்த விஷயத்த காமிச்சிட்டிங்க. ஸோ அந்த ஃபோனை வந்து மாற்றுறது, ஃபோனில் இருக்க விஷயங்களை பார்க்குறத பற்றி ஒரு படம் ஏற்கனவே வந்துருச்சு. ஸோ இந்த கான்செப்ட்டு ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் பழைய கான்செப்ட்டு. இப்போ அடுத்தது இதனால என்ன நடக்க போகுதுன்னு காமிக்கும் போது பிரதீப் வேறு ரேஞ்சில் அந்த படத்தை காமிச்சிட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படம் அந்த படத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இந்த ஃபோன் விஷயம் மாத்திரம்தான் உங்களுக்கு கான்செப்ட் லீக் ஆகிருக்குமே தவிர பிரதீப் இதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் லவ் டுடே தான் வந்து பெரிய ஹிட்டாக இருக்கும். ஏன்னா அவர் ஒவ்வொரு இதுவும் அவ்வளோ டீட்டெயில் பண்ணி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அவ்வளோ ஒரு லேக்கே இல்லாமல் எடுத்திருந்தார். இந்த படத்தில் வந்து அவர் எடுத்ததுக்கு பக்கத்துலேயே இவங்க கூட இவங்க போகல. ஸோ அதுதான் அந்த படத்தோட மெயின் மைனஸு.
கப்புள்ஸ்குள்ள ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் லவ் டுடே, இல்லாட்டி மேரிட் கப்புள்ஸ்குள்ள இது பண்ணால் இந்த ரிங் சொன்னாங்க. ஸோ இந்த ரிங் படம் எல்லா மேரிட் கப்புள்ஸ்க்கும் இது இதாகுமா, கனெக்ட் ஆகுமா? இல்லை, இது யாருக்குமே கனெக்ட் ஆகாதுங்க. ஏன்னா லவ் டுடேல பண்ண அதே விஷயம் தான் வந்து இந்த படத்தில் திரும்ப பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு விஷயத்தில் யாருக்குன்னா பண்ண விஷயத்தை திரும்ப பண்ணும்போது அந்த வேற ரேஞ்சில் பண்ணிங்கன்னா தான் கனெக்ட் ஆகும். இது அதான் சொன்னேன்னா, அந்த படத்துக்கு ஒரு 20-25% இவங்க பக்கத்துலேயே வரல அப்படின்னா உங்களுக்கு ரீச் ஆகாது. அதே மாதிரி ஆக்டிங் வைஸ் கூட ஆக்டர்ஸோட ஆக்டிங்லாம் ரொம்பவே சுமாராக இருந்துச்சு. நோன் ஆர்டிஸ்ட்டை வந்து டைலாக் பேசுகிறது மாதிரி கொஞ்சம் நார்மலாக அவங்க வந்து ஒரு பேசியிருக்காங்களே தவிர ஓவராலாக வந்து இந்த படம் ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் தான். டெக்னிக்கல் சைடும் வந்து படம் பெருசாக இல்லை. படம் அதாவது லவ் டுடே அதோட கான்செப்ட் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். ஹஸ்பண்டோட ஒய்ஃப் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு ஃபோன் இதாகிற கான்செப்ட் தான். படத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு சீக்ரெட்டை மறைக்கிறோம் அப்படின்னா இன்னொருத்தவங்களோட லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணியிருப்பாங்க. டேனியலோட காமெடி ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே நிறைய இடங்களில் அவர் பேசின அந்த சில ரியாக்ஷன்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி அவரை ரசிச்சிருப்போம் காமெடியில். அதே காமெடி அளவுக்கு இந்த படத்தில் கண்டிப்பாக இருந்தது. அதே நேரத்தில் ஒய்ஃபு ஹஸ்பண்டுக்குள்ள உள்ள டிஸ்ட்ராக்ஷன், 2 பேருக்குள்ளே நடக்கக்கூடிய சில சந்தேகங்கள், சண்டைகள் இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதை தாண்டி கொஞ்சம் கதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பில்ட் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா கதையில் நிறைய இடத்துல லேக் இருக்கிற மாதிரி இருந்தது. அந்த லேக் இல்லாமல் இன்னும் அதிகமாக கொடுத்துருந்தா ஓரளவு லவ் டுடே அளவுக்கு ஹிட் இருக்குமா அப்படின்னு சொல்லலாம். ஒன் டைம் வாட்சபிள் சீரிஸா. ஆக்சுவலி படம் முழுக்கவே காமெடி ஜானர் ஃபேஸ் பண்ணி தான் போகுது. அதை ஒரு சில இடங்கள்ல வந்து அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஒரு சில இடங்கள்ல வந்து அது ரொம்ப கம்மியான மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கு. அதுதான் அந்த இடங்களை வந்து கதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பில்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அந்த படத்தில் முழுக்கவே ஆக்டிங் சூப்பர். ஆக்டிங் லவ் டுடேல வந்து லவ்வர்ஸ்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கும். இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அதே மாதிரின்னு சொல்ல முடியாது. இதில் வந்து ஜஸ்ட் ஒரு அதாவது ஃபுல் ஃபோனையும் செக் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு கால்ஸை வச்சு எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க, எந்த மாதிரிலாம் வருது அப்படிங்கிறத ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அதுவும் காட்டும் போது எப்படிலாம் ரியாக்ஷன் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பாசிட்டிவாகவும் நடக்கும், நெகட்டிவாகவும் நடக்கும். அந்த மாதிரி இருக்கும். இதுலயும் அதே தான். இதுல வந்து என்னன்னா, நாங்க ஒரு விஷயத்த உங்ககிட்ட மறைக்கிறோம் அப்படின்னா அது வந்து உங்க நல்லதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். படம் ரிங் படத்துடைய சப்ஜெக்ட் வந்து நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டோம். லவ் டுடே மாதிரி ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. லவ் டுடேல பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் வந்து ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கப்பலுக்குள்ளே ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லவ் டுடேல வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார் அவர். ஸோ அதுக்கு பின்னாடி இவங்க என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோன்னா நிச்சயமாக அது நம்மளுக்கு வந்து அங்கங்கே பிரதீப்போடைய தாக்கம் தான் வந்து போதே ஒழிய இந்த படத்தில் வந்து எந்த தாக்கமே இல்லாமல் போயிட்டுருக்கு. கடைசியில் ஒரு எண்டிங் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு சீக்ரெட்ஸ் இருக்குது, அதை வந்து அடுத்தவங்க சந்தோஷத்துக்காண்டி நம்ம மறைக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எண்டிங் முடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து படம் ஓரளவு ஓகேன்னு தான் சொல்ல முடியும். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப லேகு, செகண்ட் ஹாஃப் ரொம்ப சுமாராக முடிச்சிருக்காங்க. காமெடி எலிமெண்ட்ஸுக்குள்ள ஸ்பேஸ் வந்து நிறைய இருந்துமே சரியாக பண்ணலன்னு தான் சொல்ல முடியும். சரி, ஓகே, ஒரு டைனிங் டேபிளே 1 மணி நேரம் உட்காந்துருக்காங்க. அதில் வந்து ஒருத்தருக்கு ஃபோன் வருது அப்படியே ப்ளே பண்ணி போயிட்டு இருக்காங்க. அந்த 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா அந்த காமெடி பண்ணுறதுக்குள்ள போர்ஷன்ஸே நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் கூட சரியாக யூஸ் பண்ணாமல் அப்படி விட்டுட்டாங்க. அதனால் அங்கங்கே போர் அடிக்குது. இல்லை, எதுவுமே டிஃப்ரெண்டாக காமல. நம்ம ஃபுல்லாக படம் ஃபுல்லாகவே பிரதீப்பும் இவளும் வந்து போகிறது இதாக இருக்குது. வேற ஒன்றும் இவங்கள வந்து ஒரு இதாகல. செம்மையாக நடிச்சிருக்க விவேக் பிரசன்னா செம்மையாக நடிச்சிருக்காப்புல. சாக்ஷி, சஹானான்னு ஒரு பொண்ணு, எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த வேலை வந்து எதுவுமே குறையில. ஆர்டிஸ்ட்லாம் நல்லாவே போட்டிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்பவும் ஆர்டிஸ்டில் ஒரு 8-10 பேரை வச்சுட்டே ப்ளே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆனால் என்னென்னா லவ் டுடே தாக்கம் இருக்கிறதால இந்த ஸ்கிரிப்டே ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்குமே அப்படி தான் தோணுச்சு. மியூசிக் ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருக்குது. புது பையன் தான் போட்டிருக்காரு, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சாங்ஸ் இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. காமெடி நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பயங்கரமாக பேசப்பட்டிருக்கும். இவங்க வந்து சீரியஸாக போவோம்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT, 800+ blockbuster movies, 1+, 2+, 3+ multi+ languages, exclusive movies, brand new web series, interesting short movies. இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT Plus இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT Plus ஓட.